பிள்ளைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் தாய் பிரத்யேகர விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒரு அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றார்கள். அது தேவையே இல்லை. காரணம் என்னன்னா, நல்ல தசாபுக்தி இறையருள் குருவருள் நமக்கு அமையுமானால், நமது மனமும் உடலும் சரியான பாதையை நோக்கி நகருமானால், தர்ம வழியில் நடக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் நம்மை நெருங்குவதில்லை. இந்த சனி பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2025 நடைபெறுகின்ற இந்த 3 பயிற்சியோடு சேர்த்து தான் நான் சனி பயிற்சியுடைய பலாபலங்களை சொல்ல போகின்றேன். அப்படி பார்த்தோம்னா 2025 நடைபெறுகின்ற சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சி உற்று நோக்கப்படுகின்றது. பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னாலும் கூட, பலம் வாய்ந்த கிரகம் என்று பார்த்தால் கூட குரு பகவானும் ராகு கேதுவும் சனி பகவானையும் தான். இந்த கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களை நமக்கும் கூட சில மாற்றங்களை தரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதிர்பார்த்தா சனி பயிற்சி தான். என்னுடைய ஜோதிட அனுபவத்தில், பிரசன்ன ஜோதிட அனுபவத்தில் பயமோ அச்சமோ துளியும் தேவையில்லை. சனி பகவானை பொறுத்தவர் நாம் செய்த கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடிய கர்மகாரகன் மட்டுமல்ல, ஆயுள்காரகனும் இவனே தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீதி தேவன் என்றே நான் இவனை சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் தான் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை சரியான நேரத்தில் சரியான தருணத்தை தரக்கூடியவன் சனி பகவான். அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்து அவர் மீனத்திற்கு பயிற்சியாகின்றார் 29/3/2025 திருக்கணித பிரகாரம். இந்த சனி பகவானுடைய பயிற்சியானது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்கலாம். சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரி, கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியில் சனி பகவானுடைய கர்மாவுக்கேற்ற பலனை கடுமையாகத்தான் தந்து விட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்து வந்த ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக இருந்து ஒரு ஆட்டி வைத்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். நல்ல வாழ்க்கை அமைந்து கூட நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, நல்ல மனைவி அமைந்து கூட ஒருவருக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலை, பிள்ளைகள் பிறந்தும் வேதனையை மட்டுமே அவர் கொடுத்து வந்த ஒரு காலகட்டம். நல்ல தொழில் தான், நல்ல வேலை தான், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இடர்பாடுகளை சந்தித்து வந்த உங்கள் காலகட்டம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2025 பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டக சனியிலிருந்து இவர் அஷ்டம சனியாக வந்து கவலையே பட வேண்டாம். இந்த நிலை மாறப்போகிறது. அதுக்கு ஒரே ஒன்று தான், கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய சோழி பிரசன்னத்தை கவனமாக பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றம் தான். 3 விஷயத்துல நீங்கள் கவனமாக இருங்க. இந்த 3 பலமும் உங்களுக்கு இருந்து விட்டாலும் போதும். தெய்வ பலமும் தெய்வ பலமும் மனோபலமும், இந்த 3 பலமும் அற்புதமாக இருக்குங்க. இது ஒரு ஆச்சரியம் பாருங்க. இந்த 3 பலமும் உங்களை கரை சேர்த்து விடும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதே நேரம் இந்த சனி பகவானுடைய நிலை இப்படி இருந்தாலும் கூட எல்லாருக்கும் அப்படியுமா இல்லைங்க. நல்ல தசாபக்தி இறையருளும் குருவருளும் குலதெய்வ வழிபாடும் துறை இருந்து விட்டாலோ, நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த கண்டக சனியை பற்றியோ இப்போ சந்திக்க போகின்ற அஷ்டம சனியை பற்றியோலாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். சோழி பிரசனம் சொல்வது என்னன்னா, ஒரு கிரகத்துடைய பயிற்சியே முழுமையான பலனை தந்து விடாது. அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானும் கலத்திரகாரகன் சுக்கிரன் 2 குருமார்கள் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறாங்க. தேவகுருவும் அசுரகுருவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோளுக்கு துணையாக 2 பக்கமும் துணையாக வருவதனால இந்த சனி பயிற்சியில் ஏற்படக்கூடிய விளைவை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் அடைவீர்கள். இதனால் இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதையும் பார்க்கலாம். மனதில் ஒரு நிம்மதியும் ஒரு தெளிவும் ஏற்படும். அதே நேரத்தில் குடிபோகின்ற ஒரு நல்ல வீட்டிற்கு, ஒரு நல்ல மனைக்கு குடிபோகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் செவ்வாய் அமைத்து தருவார்.
வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒருவருக்குள்ள ஒரு அந்யூன்யத்தை கலத்திரகாரகன் சுக்கிரன் அமைத்து தருவார். தொழில் வியாபாரங்கள் செழிப்படைகின்ற ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும். சனி கண்டகச்சனியாக வலம் வந்து அவர் திரும்பவும், என்னை பொறுத்த வரைக்கும் கண்டகச்சனியாக வலம் வந்து திரும்பவும் அஷ்டம சனியாக நுழைவதனால பயம் வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் மனமும் உடம்பும் தவறான பாதை நோக்கி போகாமல் பார்த்து கொண்டாலே இந்த நிலையில் இருந்து அவர்களுக்கு எந்த விதமான கெடுபலையும் தரமாட்டார். புதனை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொல்லியே தீரணும். இதுவரை புதனின் முழுமையான நற்பலனை பெற முடியாத ஒரு காலகட்டம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி பயிற்சியின் போது புதன் சாதகமாக செல்வதனால செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபமும் வியாபாரத்தை நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடத்துவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகமும் அடையும். அதே நேரத்தில் யாருக்கும் அவசரப்பட்ட முன்ஜாமீன் கொடுப்பதோ வாக்குறுதி கொடுப்பதோ கூடாத ஒரு காலகட்டம். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. ராகுவை பொறுத்தவரைக்கும் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி மனத்தையும் உடலையும் செல்கின்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து தருவதனால மனமும் உடம்பும் தவறான மனிதர்களோடு ஒரு பழக்க வழக்கங்களோ அவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு சந்தர்ப்பமோ இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். முயற்சி கைகூடும். இந்த காலகட்டத்தில் முயற்சி கொடுக்கும். நீங்கள் எடுக்கின்ற திருமண முயற்சியாக இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தமான முயற்சியாக இருந்தாலும், உங்கள் வளர்ச்சியை பற்றி திட்டங்கள் தீட்டுகின்ற முயற்சியாக இருந்தாலும் கூட அந்த முயற்சி நல்ல முறையில் நடைபெறும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். எந்த குறுக்கீடுகள் இருந்தாலும் கூட அந்த குறுக்கீடுகளில் எல்லாம் படிப்படியாக மாறும். புதிய வாய்ப்புகளும் புதிய திருப்புகளும் நல்ல மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடையும். நான் இத்தனையும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யாருக்கும் இப்படி அமைஞ்சதே இல்லைங்க. என்னை பொறுத்தவரை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், கண்டக சனியாக கடந்த காலத்தில் கலங்கிய உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக வந்திருக்கின்றார். என்னுடைய அனுபவம் இந்த இரண்டையும் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் இந்த 2025 சிம்மராசிக்கு இருப்பதனால நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், தெய்வத்தினுடைய துணையை மட்டும் நீங்கள் பெற்றுவிட்டாலே போதும். எது வந்தாலும் சரிங்க. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜாரெண்ண குணம் என்ன, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளெண்ண பொழுது என்ன. அந்த வகையில் தெய்வ பக்திங்க மனசையும் உடம்பையும் சரியாக வைத்துக் கொண்டிருந்தால் 2024 சனி பகவானுடைய எந்த பாதிப்பில் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் கடந்த காலத்தில் வேதனை அனுபவிச்சுங்க, இப்போவாது நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதா என்று நினைக்கிட்டீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா கடந்த காலத்தினுடைய அனுபவம் உங்களுக்கு இப்போ கைமேல் ஒரு பாடமாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் 2025 வந்து இந்த சனி பகவானுடைய பயிற்சி 3 ஆண்டு காலம் உங்களை அவருடைய வசத்தை வைத்திருக்க போறார். அப்போ கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராமல் பார்த்து கொள்வதும் அவர்தான். ஒரு மனிதனை உயர்ந்த நிலையில் உட்கார வைப்பது இவன் தான். இவன் கொடுப்பதை யார் தடுப்பார் என்பதை போல, இவன் தடுத்தால் எவர் கொடுப்பார் என்பதை போல சனி பகவானை பற்றி நீ கொஞ்சம் கூட கவலையே பட வேண்டாம். வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, என்னுடைய அனுபவம். அந்த வகையில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். கடலில் விழுந்த நீச்சல் தெரியாதவர்கள் கூட கடலில் விழுந்தாலும் தப்பித்து விடுகின்றார்கள். எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் உங்களை தொடர்ந்து வந்தாலும் கூட தெய்வ பலம், அந்த தெய்வ பலம் உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு நான் சொல்ல வேண்டிய ஒன்னே ஒன்றுதான், அதாவது நற்றுணையாவது நமச்சிவாயவே என்பது போல எத்தனையோ சோதனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து வந்து விட்டீர்கள். இதோ கண்ணுக்கு முன் கலங்கரை விளக்கம் தெரிவது போல கவலையே பட வேண்டாம். 2025 ஆண்டு வருகின்ற சனி பயிற்சி அனுபவத்தோடு கூடிய ஒரு நல்ல பாடத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு தொழிலில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறுகின்றது. சனி பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. மற்ற கிரகங்களை நான் சொன்னேன் அல்லவா, புதன், கலத்திரகாரகன் சுக்கிரன், அதாவது வக்ர நிவர்த்தியாகின்ற செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் துணை இருப்பதனால சனி பகவான் தரக்கூடிய கர்மாவுக்கேற்ற கெடுபலனில் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகனாகத்தான் இருக்க போகின்றார்.